ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப சிம்பிளாக அதிக டைம் எடுக்காமல் 10-20 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பலகாரம்னா அது இந்த ஓலை பகோடா தான். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு ஒரே கப்பாக மெஷர்மெண்ட் அளவுகளில் எடுத்துக்குங்க. இப்போது ஒரு கப்பில் வந்து நான் 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அளந்து அதையும் எடுத்துக்குங்க. 1 கப்பு கடலை மாவு. இவ்வளோதான் மெஷர்மெண்ட் இதுக்கு மாவு ஐட்டம். இதை வந்து கண்டிப்பாக சலிக்கணும். எந்த பொருளாக இருந்தாலும் எண்ணெய் பலகாரத்துக்கு நீங்கள் சலிச்சிட்டு தான் செய்யணும். இதுக்கு தேவையான அளவு வந்து நான் பிளெயின் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாரி காரம் சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் வெண்ணெய் சேர்த்து செய்யலாம். வெண்ணெயை விட கொதிக்கிற எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட அது பெஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இப்போ இதை நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்கிற எண்ணெயை ஒரு 2 கரண்டி நல்லா ஃபுல்லாக மொண்டு அதில் மேலே நல்லா ஈவனாக ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மேலே மாவை அள்ளி நல்லா பெரட்டி விட்டுடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்தமாரி கையில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை மாவு இந்த பிடிப்படணும். அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா பிடிச்சிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா ஓலை பகோடா நல்லா வெண்ணெய் மாதிரியும் இருக்கும், சேம் டைம் நல்லா ஸ்கிரிப்பாகவும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. கடைகளில் வாங்குகிற சாஃப்ட் ஓலை பகோடா மாதிரியும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு ஸ்க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச இந்த மாவை ஓலை பகோடா அச்சியில் போட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுடுங்க. நல்லா காயணும். காஞ்ச எண்ணெயில் ஒரு அச்சு எண்ணெய் கொள்கிற அளவுக்கு ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்று புழியாமல் நல்லா பரவலாக புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து கொடுத்துரும். மேலே அடை மாதிரி புழியக்கூடாது. நல்லா எண்ணெய் கொள்கிற அளவுக்கு இந்தமாரி கேப் விட்டு நல்லா புழிஞ்சி முன்னையும் பின்னையும் நல்லா திருப்பி வேக போட்டு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லா மழைக்கு உப்பு காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மழை டைமில் செஞ்சு நல்லா ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா டீ டைமில் இந்த மழை டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.